மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 19, 20 மற்றும் 21வது வசனங்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19, 20 மற்றும் 21. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவற்றை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ கெடுப்பதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இந்த 3 வசனங்களை கடந்த 8 வாரங்களாய் நாம் சிந்தித்து இன்றைக்கு 9வது வாரமாய் நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த 9 வாரங்களிலே சிந்தித்ததான பகுதியை பார்ப்போம் என்றால் 7 விதமான தலைப்புகளிலே இந்த 3 வசனங்களை மையமாய் வைத்து நாம் சிந்தித்திருக்கிறோம். முதல் தலைப்பாக பொக்கிஷம் என்பது என்ன என்ற தலைப்பின் கீழாகவும், 2வது தலைப்பாக பூமியிலே ஏன் பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டாம் என்ற தலைப்பின் கீழாகவும், 3வது தலைப்பாக பூமியிலே பொக்கிஷம் என்ற தலைப்பின் கீழாகவும், 4வது தலைப்பாக பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்ற தலைப்பின் கீழும், 5வது தலைப்பாக பரலோக பொக்கிஷம் என்ற தலைப்பின் கீழாகவும், 6வதாக எது பரலோக பொக்கிஷம் என்ற தலைப்பின் கீழாகவும், கடைசியாக 7வது தலைப்பாக பொக்கிஷமும் இருதயம் என்ற தலைப்பின் கீழாய் 1, 2 விதமான காரியங்கள் சிந்திக்கிறோம். பொக்கிஷமும் இருதயமும் 2 பிரிவாய் கடைசியாய் நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு அதே தலைப்பில் 3வது பகுதியாக சிந்தித்து நிறைவு செய்ய இருக்கிறோம். ஸோ இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு அதுதான், பொக்கிஷமும் இருதயமும் 3. பொக்கிஷமும் இருதயமும் 3. முதல் குறிப்பு, இருதயம் என்கிற வார்த்தையை எடுத்துக்கொள்ளுவோம். இருதயம் என்கிற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். இருதயம் என்று குறிப்பிடும் பொழுது மாம்சமும் தசையுமான இருதயத்தை ஆண்டவர் குறிப்பிடவில்லை. இருதயம் என்கிற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். இருதயம் என்று குறிப்பிடும் பொழுது மாம்சமும் தசையுமான இருதயத்தை ஆண்டவர் குறிப்பிடவில்லை. இந்த பொக்கிஷமும் இருதயம் என்ற தலைப்பில் நம்ம சிந்தித்து இருக்கிறோம். அதில் பொக்கிஷம் இருதயம் பற்றி நிறைய காரியங்களை நாம் கடந்த 2 வாரங்கள் நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 3வது வாரமாய் சிந்திக்கிற பகுதியில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. இருதயம் என்று குறிப்பிடும் பொழுது மாம்சமும் தசையுமான இருதயத்தை ஆண்டவர் குறிப்பிடவில்லை. இருதயம்னா என்ன இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும், மாம்சம் இருக்கும், தசையும் இருக்கும். ஆனால் ஆண்டவர் குறிப்பிடும் இருதயம் அது அல்ல. மாம்சமும் தசையும் உள்ளதான அது அல்ல. அப்போ என்னதான் ஆண்டு குறிப்பிடுகிறார் என்பதை வருகின்ற குறிப்பில் நாம் பார்க்க போகிறோம். 2வது குறிப்பு, வேதத்தில் எங்கெல்லாம் இருதயம் என்கிற வார்த்தை காணப்படுகிறதோ, இந்த பைபிளில் எங்கெல்லாம் இருதயம் என்கிற வார்த்தை காணப்படுகிறதோ அங்கெல்லாம் அது உள்ளான ஆசைகளையும் எண்ணங்களையும் மனப்பான்மையும் குறிக்கும். வேதத்தில் எங்கெல்லாம் நீங்கள் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துறது வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் இருதயம் என்கிற வார்த்தை வருகிறதோ காணப்படுகிறதோ அங்கெல்லாம் அது உள்ளான ஆசைகளையும் எண்ணங்களையும் மனப்பான்மையும் குறிக்கிறது. ஸோ இருதயம்னா அந்த மாம்சமும் தசையும் உள்ளது அது அல்ல.
இருதயம்ங்கிறதான அந்த வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அது உள்ளான ஆசைகள். ஆசை எங்கே உருவாகிறது? ஆமாம், எண்ணங்கள் எங்கே உருவாகிறது? இருதயம்தான். அந்த மனப்பான்மை எல்லாமே அங்கே தான் உருவாகிறது, அங்கே தான் குறிக்கிறது. வேதத்தில் எங்கெல்லாம் இருதயம் என்கிற வார்த்தை காணப்படுகிறதோ அங்கெல்லாம் அது உள்ளான ஆசைகளையும் எண்ணங்களையும் மனப்பான்மையையும் குறிக்கிறது. மூன்றாவது குறிப்பு, இருதயம்தான் வாழ்க்கையின் போக்கை கண்காணிக்கிறது. இருதயம்தான் வாழ்க்கையின் போக்கை கண்காணிக்கிறது. இருதயத்தில் உள்ள எண்ணங்களின்படி வாழ்க்கை நடக்கிறது. இங்கே என்ன யோசிக்கிறனோ, இந்த இருதயத்தில் என்ன சிந்திக்கிறனோ அதுதான் என்னது வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோம். அதான் சொல்லப்படுது. இருதயம்தான் வாழ்க்கையின் போக்கை கண்காணிக்கிறது. இருதயத்தில் உள்ள எண்ணங்களின்படி வாழ்க்கை நடக்கிறது. ஸோ நான் இங்கே என்ன யோசிக்கிறனோ, என்ன சிந்திக்கிறனோ, என்ன திட்டமிடுகிறனோ அதுதான் என்னது வாழ்க்கை நேராக கொண்டு போயிட்டு. நல்லது நினச்சா நல்லது நேராக போய்கிட்டு இருக்கும், தவறாக நினைச்சா தவறாக போயிட்டு இருக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் என்னது இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது, நடக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், இருதயம்தான் வாழ்க்கையின் போக்கை கண்காணிக்கிறது. இருதயத்தில் உள்ள எண்ணங்களின்படி வாழ்க்கை நடக்கிறது. நான்காவது குறிப்பு, நீதிமொழிகள் 4:23 படி, நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து உன் ஜீவ ஊற்று புறப்படும் என்று எழுதியிருக்கிறது. நான்காவது குறிப்பு, நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஸோ இதை காக்காமல் விட்டோம்னா எல்லா விதமான உலகத்தின் காரியங்களும் உள்ளே சென்று விடும். ஆக வசனம் சொல்கிறது, எல்லா காவலும் கூட என்ன செய், உன் இருதயத்தை காத்துக்கொள். ஐந்தாவது குறிப்பு, நம் வாழ்க்கையை ஆட்டி படைப்பது எது? நம் வாழ்க்கையின் போக்கை தீர்மானிப்பது எது? நம்முடைய இருதயம்தான். ஐந்தாவது குறிப்பு, நம் வாழ்க்கையை ஆட்டி வைப்பது எது? நம் வாழ்க்கையின் போக்கை தீர்மானிப்பது எது? நம்முடைய. ஸோ நான் இங்கே என்ன யோசிக்கிறேனோ அதுதான் வாழ்க்கை. நான் இங்கே என்ன தீர்மானம் பண்ணுகிறேனோ அதுதான் வாழ்க்கை. இந்த காலம் சொன்ன எங்கே போகணும், எங்கே வரணும், என்ன செய்யணும் எல்லாமே நான் இங்கே தீர்மானம் பண்ணது பொறுத்து தான் என்னுடைய வாழ்க்கையே நடக்கிறது. ஸோ அதுதான் தீர்மானம் பண்ணுது. ஸோ நம் வாழ்க்கையை ஆட்டி படைப்பது எது? நம் வாழ்க்கையின் போக்கை தீர்மானிப்பது எது? நம்முடைய இருதயம்தான். அது என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்கு. எங்கே போகணும், என்ன பண்ணணும் என்கிற எல்லா தீர்மானமும் எங்கே எடுக்கிறோம்? இருதயத்தில் எடுக்கிறோம். அதை எடுத்தால் அதன்படியே நடக்கிறோம், அதன்படி தான் செய்கிறோம். ஆறாவது குறிப்பு, இருதயத்தின் நாட்டத்தை பொறுத்து வாழ்க்கையின் போக்கு காணப்படுகிறது. இருதயத்தின் நாட்டத்தை பொறுத்து வாழ்க்கையின் போக்கு காணப்படுகிறது. அப்படின்னா என் வாழ்க்கை தீர்மானிக்கிறதே என்னுடைய இருதயம்தான். நல்லது செய்யணுமா, கெட்டது செய்யணுமா, என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லாவற்றையுமே என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் போக்கு எதை காண்பிக்கிறது? அந்த இருதயம்தான். இது சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ இருதயத்தின் நாட்டத்தை பொறுத்து வாழ்க்கையின் போக்கு காணப்படுகிறது. ஆகையினால்தான் ஆண்டவர் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று சொன்னார். ஆகையினால்தான் ஆண்டவர் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று சொன்னார். ஆறாவது குறிப்பு மறுபடி சொல்கிறேன், இருதயத்தின் நாட்டத்தை பொறுத்து வாழ்க்கையின் போக்கு காணப்படுகிறது.
இருதயத்தின் நாட்டத்தை பொறுத்து வாழ்க்கையின் போக்கு காணப்படுகிறது. ஆகையில்தான் ஆண்டவர் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயமும் இருக்கும் என்று சொன்னார். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா வெளியூர் போயிருப்போம், சில காரணங்களுக்காக வெளியூர் போனால் கூட சில நேரங்கள் எண்ணம் சிந்தனை எல்லாமே வீட்டில் தான் இருக்கும். அது சரியாக பண்ணோமா, இது சரியாக பண்ணோமா, சரியாக போட்டணுமா இல்லையா, பீரோ சரியாக போட்டணுமா இல்லையா, கேஸ் ஆஃப் பண்ணோமா இல்லையா. ஸோ பல நேரங்கள் என்ன செய்கிறோம், அங்கே தான் இருக்குது. ஸோ நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா நோட்டம் எல்லாமே அந்த இடத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அது நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கணும். 7வது குறிப்பு, நாம் எதை மதிப்புள்ளதாக கருதுகிறோம். நாம் எதை மதிப்புள்ளதாக கருதுகிறோம். எது மதிப்புள்ளது என்பதை கருதுகிறோம். நாம் எதை மதிப்புள்ளதாக கருதுகிறோம். இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமானது. நாம் எதை மதிப்புள்ளதாக கருதுகிறோம். நம் இருதயத்தில் எடை போட்டு மதிப்பிட்டு, நம் இருதயத்தில் எடை போட்டு மதிப்பிட்டு முக்கியமானது என்று நாம் தீர்மானித்திருக்கும் காரியம் எது. நம் இருதயத்தில் எடை போட்டு மதிப்பிட்டு முக்கியமானது என்று நாம் தீர்மானித்திருக்கும் காரியம் எது. அதை சார்ந்துதான் நம் வாழ்க்கையும் இருக்கும். இந்த இருதயத்தில் நான் எதை முக்கியம்னு கருதுகிறேனோ அதை பொறுத்து தான் என் வாழ்க்கை இருக்குது. இருதயத்தில் எது முக்கியம் என்று கருதுகிறேனோ, ஒரு பக்கம் உலகம் இருக்கும், ஒரு பக்கம் ஆண்டவருடைய காரியங்கள் இருக்குது. உலகத்தின் காரியங்கள் இருக்குது, ஆண்டவருடைய காரியங்கள் இருக்குது. அப்போ என் உள்ளம்தான் மதிப்பிட்டு தீர்மானிக்குது நான் என்ன செய்யணும். உலகத்தின் காரியங்களுக்காகவா அல்லது ஆண்டவருடைய காரியங்களுக்காக. நான் உலகத்தின் காரியங்களுக்கு என்னுடைய எடை அதிகமாக இருக்குமானா நான் அதில் போயிடுவேன். அது சார்ந்தும் என் வாழ்க்கை இருக்கும். அதே சமயத்தில் ஆண்டவருக்கு என்று சொல்லி நான் தீர்மானிப்பேனாகில் அது என் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக இருக்குமானால் என்ன செய்யும், என் வாழ்க்கை ஆவிக்குரிய பிரகாரமே இருக்கும். ஸோ ரெண்டுமே தீர்மானிப்பது எழுது என்ற இருதயம் தான். என் இருதயம் தீர்மானிக்கிறது எது முக்கியம் என்று சொல்லி. 8வது குறிப்பு, இந்த உலகத்தின் பொக்கிஷங்களை பார்த்து, இந்த உலகத்தின் பொக்கிஷங்களை பார்த்து அவற்றின் மேல் நாட்டத்தை செலுத்தி, இந்த உலகத்தின் பொக்கிஷங்களை பார்த்து அவற்றின் மேல் நாட்டத்தை செலுத்தி அதற்கு ஏற்ப வாழ்க்கையை நடத்துவது தவறாகும். இந்த உலகத்தின் பொக்கிஷங்களை பார்த்து அவற்றின் மேல் நாட்டத்தை செலுத்தி அதற்கு ஏற்ப வாழ்க்கையை நடத்துவது தவறாகும். இந்த உலகத்தின் பொக்கிஷத்தின் மேலேயே நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் இருக்குமானால் ஆண்டவருடைய பார்வையில் அது தவறானது. ஏன்னா நம்முடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே அந்த உலகத்தின் பொக்கிஷங்கள், அந்த உலகத்தின் காரியங்கள், அதுவே என்னுடைய நாட்டம் இருக்குமானால் 24 hours அதுவே நான் சிந்தித்து கொண்டிருந்தால் அது என்னது, தவறாகும் என்று சொல்லப்படும். 9வது குறிப்பு, நாம் வாழ்க்கையில் முதல் இடம் எதற்கு கொடுக்கிறோம். நாம் வாழ்க்கையில் முதல் இடம் எதற்கு கொடுக்கிறோம். நாம் வாழ்க்கையில் முதல் இடம், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதற்கு கொடுக்கிறோம். நமது வாழ்க்கையின் லட்சியங்கள் என்ன, குறிக்கோள் என்ன.
நாம் வாழ்க்கையில் முதலிடம் எதற்கு கொடுக்கிறோம்? நமது வாழ்க்கையின் லட்சியங்கள் என்ன? குறிக்கோள் என்ன? இந்த உலகத்தில் நாம் வாழ்க்கையில் முதலிடம் எதற்கு கொடுக்கிறோம்? நமது வாழ்க்கையின் லட்சியங்கள் என்ன? குறிக்கோள் என்ன? இந்த உலகத்தில் மதிப்புள்ளதாய் காணப்படுகிறது எதுவோ, இந்த உலகத்தில் மதிப்புள்ளதாக காணப்படுகிறது எதுவோ அதை சுற்றி நம் வாழ்க்கையின் குறிக்கோள்களை அமைத்து விடுகிறோம். அதை சுற்றி நம் வாழ்க்கையின் குறிக்கோள்களை அமைத்து விடுகிறோம். என்னுடைய லட்சியம் என்ன? என் குறிக்கோள் என்ன? எதை மதிப்புள்ளதாக காணப்படுதுன்னா, என்னுடைய லட்சியத்தை நோக்கி தான் போயிட்டே இருக்கும். அது உலகத்தின் மீது லட்சியம் இருக்குமானால் அதுதான் என் குறிக்கோள் அப்படின்னா, என் வாழ்க்கையுடைய எல்லா பகுதி என்ன செய்யும்? அதை நோக்கியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதை சுற்றி தான் வந்துட்டுருக்கும். சிலருக்கு சில லட்சியங்கள் வச்சுருப்பாங்க வாழ்க்கையில். தொழில் அப்படின்னா தொழிலில் முன்னேற வேண்டும் சில லட்சியம் வச்சுருந்தா, ஒரு குறிக்கோள் வச்சுருந்தா, அவன் எண்ணம், அவன் சிந்தனை, அவன் இருதயம் எல்லாமே, அவனுடைய குறிக்கோள் எல்லாமே இன்னும் என் வியாபாரத்தை எப்படி பெருக்குவது, இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் லட்சியமாக இருக்கும். அப்போ அவனுடைய இருதயம் என்ன இருக்கும்? அங்கே தான் இருக்கும். அதை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கும். இதை செஞ்சால் அது செய்யலாம், இதை செஞ்சால் இன்னும் வியாபாரத்தை பெருக்கலாம். இது உலக பிரகாரமானதான ஒரு 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 தொழில் அதிபருடைய எண்ணம் இருக்கும். ஸோ நம்ம என்ன தீர்மானிக்கிறோமோ, என்ன குறிக்கோள் வைக்கிறோமோ அதை சுற்றி தான் என் வாழ்க்கையில் இருக்கும். ஆவிக்குரிய புறமா ஒரு சபையின் போதகராக இருப்பேனானால் சபையை நடத்துவது எப்படி, சபையின் விசுவாசத்தில் வளர்ப்பது எப்படி, புதிதாக ஆத்துமாக்களை கொண்டு வருவது எப்படி, என்ன செய்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபை மக்களை வளர்ச்சி, இதுதான் ஒரு போதருடைய குறிக்கோளாக போயிட்டுருக்குமானால் அதை சுற்றி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உலகப்புறமான காரியத்தில் என்னுடைய குறிக்கோள், என் லட்சியம் இருக்குமானால் அதைத்தான் போயிட்டுருக்கும். என் வாழ்க்கை முழுவதும் 100% அதுதான் போயிட்டுருக்கும். ஸோ தீர்மானிக்கிறது என்னுடைய குறிக்கோள், என் லட்சியம். ஸோ ஒருவேளை என்னுடைய லட்சியம் உலகத்தின் பொக்கிஷத்தின் மீது இருக்குமானால் என் வாழ்க்கை முழுவதும் செய்வேன், அதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பேன் கடைசி வரைக்கும். அதான் குறிக்கோள், லட்சியமாக இருக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்ப்பது, ஏன் குறிக்கோள் என்ன, ஏன் லட்சியம் என்ன, அதை பொறுத்து தான் என் வாழ்க்கையே அமையும். 10வது காரியம், 10வது குறிப்பு, இந்த விதமான வாழ்க்கையில் மேலான காரியங்களுக்கு இடமில்லாமல் போகும். இந்த விதமான வாழ்க்கையில் மேலான காரியங்களுக்கு, அதாவது தேவனுடைய காரியங்களுக்கு இடமில்லாமல் போய், ஏன்னா என் வாழ்க்கை லட்சியம் எல்லாமே பணம் சம்பாதிப்பது, என் வாழ்க்கை லட்சியம் இல்லாமல் வியாபாரத்தை பெருக்குவது, என் வாழ்க்கை லட்சியம் இல்லாமல் இன்னும் விஸ்தாரமாக்குவது, இப்படியே போகுமானால் உன்னதமானதை என்ன செய்வேன்? விட்டு விடுவேன். இந்த விதமான வாழ்க்கையில் மேலான காரியங்களுக்கு இடமில்லாமல் போகும். 11 உலகத்தின் பொருட்களுக்காகவே ஒரு வாழ்க்கை இருக்குமானால், உலகத்தின் பொருட்களுக்காகவே ஒரு வாழ்க்கை இருக்குமானால், உலகத்தின் பொருட்களுக்காகவே ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஏமாற்றம்தான் இருக்கும். உலகத்தின் பொருட்களுக்காகவே, உலகத்துக்காகவே, உலக காரியங்களுக்காகவே ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அந்த வாழ்க்கையில் நிச்சயமாகவே என்ன செய்யும்? ஏமாற்றம்தான் இருக்கும். பல காரியங்களில் தவறான போக்கும் காணப்படும். ஏன்னா அதை அடையணும் என்பதற்காக தவறான காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. பல காரியங்களில் தவறான போக்கு காணப்படும். உலகத்தின் பொருட்களுக்காகவே ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஏமாற்றம் தான் இருக்கும். பல காரியங்களில் தவறான போக்கு காணப்படும். ஏன்னா
தன்னுடைய அந்த வாழ்க்கை அடையணும் என்பதற்காக, அந்த குறிக்கோள், அந்த லட்சியம் அடைவதற்காக தவறான பாதை தேர்ந்தெடுப்பதற்கு நிறைய அந்த வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய கலப்படங்கள் பார்க்குறோம். பொருட்களில் நிறைய கலப்படங்கள். ஏன்? எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கும். ஸோ தவறான பாதையில் தான் அது போய்கிட்டு. ஸோ அந்த எண்ணம், அந்த சிந்தனை, குறிக்கோள்லாம் மாறிடும். 12வது குறிப்பு. கவலைப்படுதல் என்கிற வார்த்தையை இந்த வேத பகுதியில் 5 தடவை பார்க்கிறோம். கவலைப்படுதல் என்கிற வார்த்தையை இந்த வேத பகுதியில் 5 தடவை பார்க்கிறோம். கவலைப்படுதல் என்கிற வார்த்தையை இந்த வேத பகுதியில் 5 தடவை பார்க்கிறோம். இந்த மத்திய 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கவலைப்படுதல் என்பதை மொத்தம் ஒரு 5 இடத்துல பார்க்கணும். வசனம் 25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எதை விடுப்போம் என்று உங்களை சரீரத்துக்காக செய்ய வேண்டாம், கவலைப்படாதீர்கள். 25ஆம் வசனம். 27. கவலைப்படுகிறதுனால் உங்களில் யாராக்கிலும் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியுமோ? 27. 28. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? 28. 31. ஆகையால் எதை உண்போம், எதை குடிப்போம் என்று, எதை உடுப்போம் என்று என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படாதீர்கள். 31. 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஸோ இந்த 5 வசனங்களும் கவலைப்படாது சொல்லப்பட்டிருக்கு. ஏன் பின்னாடி வரப்போகிறத இங்கே சொல்லப்படுது என்று சொன்னால், பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இப்போ புரியும் நினைக்கிறேன். எதுக்கு சொல்லப்படுதுன்னா, நாளைக்குரிய ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். நாளைக்குரிய காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆகவே என்ன செய்ய வேண்டாம், பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். அப்போ அந்த பின்னாடி வர்றதை இங்கே முன்கூட்டி சொல்ல காரணம் எதுக்கு தான், ஏன் சேர்க்கணும்னா, நாளைக்கு வந்து கவலைப்பட வேண்டாம், பூமியில் பொக்கிஷம் சேர்த்து கவலைப்பட வேண்டாம், அன்னன்னைக்குரிய காரியங்களை தேவன் நிச்சயமாய் சந்திப்பார். ஸோ அந்த 12வது குறிப்பாக தான் வசனம் 25, 27, 28, 31, 34 கவலைப்படுதல் கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். 13வது குறிப்பு. உதாரணமாக ஆகாயத்து பறவைகளையும் வெளியில் உள்ள பூக்களையும் எடுத்து காட்டுகிறார். உதாரணமாக ஆகாயத்து பறவைகளையும் வெளியில் உள்ள பூக்களையும் எடுத்து காட்டுகிறார். வசனம் 26, 28. உதாரணமாக ஆகாயத்து பறவைகளையும் வெளியில் உள்ள பூக்களையும் எடுத்து காட்டுகிறார். வசனம் 26, 28. 14ஆம் வசனம். 14வது குறிப்பு. 14வது குறிப்பு. இவற்றையெல்லாம் கண்காணித்து அவற்றுக்கு உணவும் உடையும் கொடுக்கும் பரமபிதா. 14வது குறிப்பு. இவற்றையெல்லாம் கண்காணித்து அவற்றுக்கு உணவும் உடையும் கொடுக்கும் பரமபிதா நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை கவனிக்க மாட்டாரா? இவற்றையெல்லாம் கண்காணித்து அவற்றுக்கு உணவும் உடையும் கொடுக்கும் பரமபிதா நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை கவனிக்க மாட்டாரா? ஆகையினாலே நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். இவற்றையெல்லாம் கண்காணித்து அவற்றுக்கு உணவும் உடையும் கொடுக்கும் பரமபிதா
நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை கவனிக்க மாட்டாரா? நிச்சயம் செய்வார், கவனிப்பார். ஆகையினாலே நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். இப்போ இந்த வசனத்துக்கும் இந்த குறிப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்ற வசனத்துக்கும் இப்போ சொல்லப்பட்ட இந்த வசனங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? என்ன வாசிக்கிறோம்? இவற்றையெல்லாம் கண்காணித்து அவற்றுக்கு உணவும் உடையும் கொடுக்கும் பரமபிதா நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை கவனிக்க மாட்டாரா? ஆகையினாலே நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். சரிதானா? இப்போ இந்த வசனத்துக்கும் நாம் வாசித்து சிந்திக்கிற வசனத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஆகாயத்து பறவைகள், காட்டு புஷ்பங்கள் எல்லாமே சொன்ன ஆண்டவர், அவற்றையெல்லாம் போஷிக்கிற ஆண்டவர், உடுக்க கொடுக்கிற ஆண்டவர், சொல்லிட்டு கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொன்ன ஆண்டவர், அதுக்கும் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயம் இருக்கும் என்ற இந்த வசனத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன்னா நம்ம சொல்கிறது அப்படியே எழுதிட்டே இருக்கிறோம், ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா தான் அதனுடைய விளக்கம் தெரியும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், அதற்கான தேவைகள் அவற்றையுமே தேவன் சந்திப்பார், உணவும் கொடுப்பார், உடையும் கொடுப்பார். அதுக்கும் இங்கே உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருக்கு. இதுக்கும் அதுக்கு என்ன லிங்க் இருக்குது? ஏன்னா பொக்கிஷம் எதுக்காக சேர்த்து வைக்கிறோம்? பொக்கிஷம் எதுக்காக சேர்த்து வைக்கிறோம்? நாளைக்காகத்தான். ஸோ நாளைக்காக தான் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறோம். ஆனால் ஆண்டு சொல்கிறார், நாளைக்கான செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நாளைக்குரிய தேவன் பார்த்துக்குவோம். ஆனால் உணவு சேவை தேவன் கொடுப்பார், உடையும் கொடுப்பார். ஆனால் இங்கே வாசிக்கிற பொக்கிஷம் சேர்த்து அதுக்காகத்தான். நாளைக்காக எதுவுமே நீ என்ன செய்ய வேண்டாம், சேர்த்து வைக்க வேண்டாம், தேவன் எல்லாவற்றையுமே சந்திப்பார். ஓகே, 15வது குறிப்பு, கவலைப்படுதல் நம் இருதயத்தின் வாஞ்சைகளை சார்ந்திருக்கிறது. கவலைப்படுதல் நம் இருதயத்தின் வாஞ்சைகளை சார்ந்திருக்கிறது. கவலைப்படுதல் நம் இருதயத்தின் வாஞ்சைகளை சார்ந்திருக்கிறது. ஒரு மனிதன் உலகத்தின் காரியங்களை அதிகமாக சார்ந்திருப்பானானால், ஒரு மனிதன் உலகத்தின் காரியங்களை அதிகமாக சார்ந்திருப்பானானால் அவனுடைய வாழ்க்கையில் கவலைகள் அதிகமாக இருக்கும். கவலைப்படுதல் நம் இருதயத்தின் வாஞ்சைகளை சார்ந்திருக்கிறது. ஒரு மனிதன் உலகத்தின் காரியங்களை அதிகமாக சார்ந்திருப்பானானால் அவனுடைய வாழ்க்கையில் கவலைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு டார்கெட் ஒருத்தன் வைக்கிறான் ஒரு வியாபாரத்தில், இன்றைக்கி எப்படியும் ஒரு 3000 சம்பாதிக்கணும், லாபம் ஈட்டணும்னு சொல்லி டார்கெட் வச்சுருந்தா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியலன்னா என்ன செய்வான்? ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய இருதயத்தில் செய்யும் ஒரு கவலை வந்துடும். ஏன்னா அவனுடைய எண்ணம் இல்லாமல் இன்றைக்குரிய டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி, அப்படி அச்சீவ் பண்ண முடியாத பட்சத்தில் அவனுடைய உள்ளத்தில் கவலை வந்துடும். அதுதான் இவன் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் உலகத்தின் காரியங்களை அதிகமாக சார்ந்திருப்பானால் அவனுடைய வாழ்க்கையில் கவலைகள் அதிகமாகவே இருக்கும். அச்சீவ் பண்ணிட்டா பரவாயில்ல, இல்லாட்டினா ஏன் முடியலைங்கிற ஒரு கவலை இருக்கத்தான் செய்யும். 16வது குறிப்பு, அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகும்போது ஏமாற்றம், சோர்வு இவையெல்லாம் ஏன் காணப்படுகிறது? அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகும்போது, இன்றைக்கி வர வேண்டிய லாபம் வரல அப்படின்னா, நமக்கு தெரியும் இப்போ தீபாவளி சீசன், விளக்கத்தின் பக்கம் அப்படியே பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இப்போ நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா அந்த ரோட்டோர கடைகள்லாம் நினைப்பாங்க, நிறைய காசு வாங்கி முதல் போட்டு என்ன செஞ்சேன் வச்சுருக்கேன், கொஞ்சம் லாபம் பார்க்கலான்னு சொல்லி. ஆனால் அந்த மழை இருந்துச்சு, வந்ததுனால என்ன ஆச்சு,
ஒட்டுமொத்த வியாபாரம் போச்சு. அந்த கவலை அவனுக்குள்ள வரும், சோர்வு வரும், ஐயோ போயிடுச்சேன்னு சொல்லி. இதுதான் சொல்லப்படும். அப்போ நம்முடைய இருதயம் எங்கே இருக்குது? அந்த அந்த பணத்தின் மேலே, அந்த பொக்கிஷத்தின் மேலே. ஸோ அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகும்போது ஏமாற்றம், சோர்வு இவை எல்லாம் ஏன் காணப்படுகிறது? தவறான காரியத்தினாலேயே நாட்டத்தை, விருப்பத்தை செலுத்துவதனால்தான். தவறான காரியத்தினாலேயே நாட்டத்தை, விருப்பத்தை செலுத்துவதனால தான். தவறான காரியத்தினாலேயே நாட்டத்தை, விருப்பத்தை செலுத்துவதனால்தான். 17. ஆகையால் தான் ஆண்டவர் கவலைப்படாதிருங்கள் என்றும், ஆகையால் தான் ஆண்டவர் கவலைப்படாதிருங்கள் என்றும், உங்கள் இருதயத்தின் நாட்டம் மேலான காரியங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்கள் இருதயத்தின் நாட்டம் மேலான காரியங்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பூமிக்குரிய அல்ல, மேலானவைகளையே நாடுகள் சொல்லும் வார்த்தையின் அர்த்தம் அதுதான். பூமிக்குரிய காரியங்களை வைப்போமானால் நிச்சயமாக என்ன செய்யும்? கவலைத்தான் இருக்கும். உங்கள் இருதயத்தின் நாட்டம் மேலான காரியம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 18. பொக்கிஷம் பூமியில் இருக்கும், நமது இருதயமும் பூமியில் இருக்கும். பொக்கிஷம் பூமியில் இருக்கும், நமது இருதயமும் பூமியில் இருக்கும். நமது பொக்கிஷம் பரலோகத்தில் இருந்தால் நமது இருதயமும் பரலோகத்தில் தான் இருக்கும். பொக்கிஷம் பூமியில், நமது இருதயமும் பூமியில் இருக்கும். பொக்கிஷம் பரலோகத்தில் இருந்தால் நமது இருதயமும் எங்கே இருக்கும்? பொக்கிஷமும் பூமியில் இருக்குது, நம்முடைய இருதயமும் பூமியில் இருக்கும். ஆனால் பரலோகத்தில் இருக்குமானால் நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? பரலோகத்தில் தான் இருக்கும். ஸோ பூமியா பரலோகமா என்பதை நம்ம தான் யோசிக்கிறோம். பொக்கிஷம் பூமியில் இருக்கும், நமது இருதயமும் பூமியில் இருக்கும். நமது பொக்கிஷம் பரலோகத்தில் இருந்தால் நமது இருதயமும் பரலோகத்தில் இருக்கும். சூரியகாந்தி பூ தெரியுமில்ல, எப்படி இருக்கும்? சூரியகாந்தி பூ, அது பெயரே சூரியகாந்தி பூ. எப்படி இருக்கும்? அதனுடைய தன்மை என்ன? ஓகே, இல்லை, சூரியகாந்தி பூ சூரியன் உதிக்கும் போது கிடக்க பார்த்துட்ருக்கோம். சூரியன் மேலே போக போக இந்த சூரியகாந்தி பூ அப்படியே மேலே போயிட்டுருக்கும். சூரியன் மறைய மறைய இந்த சூரியகாந்தி பூ என்ன செய்யும்? மறைஞ்சிட்ருக்கும். ஸோ ஒரு சூரியகாந்தி பூ எப்படி அந்த சூரியனை பார்த்துட்டே இருக்கிறதோ அதே போல் தான் நம்முடைய இருதயமும் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அது பக்கம்தான் போகும். இடம் 19வது குறிப்பு. சூரியகாந்தி பூ சூரியன் இருக்கும் திசையில் சாய்வது போல, சூரியகாந்தி பூ சூரியன் இருக்கும் திசையில் சாய்வது போல நமது இருதயமும் நமது பொக்கிஷம் இருக்கும் பக்கமாகவே சாயும். புரியுதா? சூரியகாந்தி பூ சூரியன் இருக்கும் திசையில் சாய்வது போல நமது இருதயமும் நமது பொக்கிஷம் இருக்கும் பக்கமாகவே சாயும். சூரியகாந்தி பூ சூரியன் இருக்கும் திசையில் சாய்வது போல நமது இருதயமும் நமது பொக்கிஷம் இருக்கும் பக்கமாகவே சாயும்.
20வது குறிப்பு, நமது இருதயம் பொக்கிஷத்திற்கு உரியது அல்ல. 20வது குறிப்பு, நமது இருதயம் பொக்கிஷத்திற்கு உரியது அல்ல, தேவனே இருதயத்தை சிருஷ்டித்தவர். நமது இருதயம் பொக்கிஷத்திற்கு உரியது அல்ல, தேவனே இருதயத்தை சிருஷ்டித்தவர். நமது இருதயம் தேவனுக்கே உரியது. நமது இருதயம் பொக்கிஷத்திற்கு உரியது அல்ல, தேவனே இருதயத்தை சிருஷ்டித்தவர். நமது இருதயம் தேவனுக்கே உரியது. இருதயத்தை பொக்கிஷத்திற்கு விற்றுவிடக்கூடாது. நமது இருதயம் பொக்கிஷத்திற்கு உரியது அல்ல, தேவனே இருதயத்தை சிருஷ்டித்தவர். நமது இருதயம் தேவனுக்கே உரியது. இருதயத்தை பொக்கிஷத்திற்கு என்ன செய்யக்கூடாது? விற்றுவிடக்கூடாது. ஏன்னா இதை உருவாக்குனது ஆண்டவர். அங்கே யார் இருக்கணும்? ஆண்டவர் தான் இருக்கணும். அதை பொக்கிஷத்துக்கு சொல்லி விற்றுவிடக்கூடாது. இருபத்தி 21, ஜெபம், உபவாசம், ஏழைகளுக்கு உதவி புரிதல் ஆகியவையே நமது பொக்கிஷங்களாக இருக்க வேண்டும். எது பொக்கிஷம் என்றால் ஜெபம், உபவாசம், ஏழைகளுக்கு உதவுதல். ஜெபம், 21வது குறிப்பு, ஜெபம், உபவாசம், ஏழைகளுக்கு உதவி புரிதல் ஆகியவையே நமது பொக்கிஷங்களாக இருக்க வேண்டும். ஏன்னா ஜெபம் பண்ணும்போது நம்முடைய இருதயம் எங்கே இருக்கும்? ஆண்டவரோடு இருக்கும். ஜெபம் பண்ணும்போது நம்முடைய இருதயம் ஆண்டோடு இருக்கும். அதுவே நமக்கு அது பொக்கிஷம். உபவாசம் ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், செய்தி கேட்போம். அப்போ நம்ம இருதயம் எங்கே இருக்கும்? தேவனோடு இருக்கும். அதுவே தான் நம்முடைய பொக்கிஷம். ஆண்டோடைய நாம் உதவி செய்கிறோம். உதவி செய்யும்போது அதுவே என்னது? நமது பொக்கிஷம். ஜெபம், உபவாசம், ஏழைகளுக்கு உதவி புரிதல் ஆகியவையே நமது பொக்கிஷங்களாக இருக்க வேண்டும். 22, இவைகள் மனுஷர் காணும் விதமாக, மனுஷர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது. இவைகள் மனுஷர் காணும் விதமாக, மனுஷர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது. இவைகள் மனுஷர் காணும் விதமாக, மனுஷர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நாம் நமது பொக்கிஷங்களை பூமியில் சேர்த்து வைக்கிறோம் என்று பொருள். ஒரு உதவி செய்கிறேன், அதை மனுஷர் காணும்படி செய்தால் அந்த பொக்கிஷம் பூமியில் சேர்த்து வைக்கிறேன். மனுஷர் காணும் விதமாக நான் உதவி செஞ்சேனாக தேவன் பலன் அளிக்கிறவர். ஆனால் மனுஷர் காணும்படி செய்தால் என்னது? அது நான் பரலோகத்தில் அல்ல, பூமியிலே அந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி ஆயிரும். இவைகள் மனுஷர் காணும் விதமாக, மனுஷர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நாம் நமது பொக்கிஷங்களை பூமியில் சேர்த்து வைக்கிறோம் என்று பொருள். 23, மனுஷருடைய புகழ்ச்சி நிலையானது அல்ல, அது நேரத்திற்கு நேரம் மாறும். மனுஷருடைய புகழ்ச்சி நிலையானது அல்ல, அது நேரத்துக்கு நேரம் மாறும். பொக்கிஷம் கெட்டுப்போவது போல மனுஷனுடைய புகழ்ச்சியும் கெட்டுப்போகும். இன்றைக்கி நான் நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுறேன்னா மக்கள் புகழுவாங்க. அதே சமயம் நான் எதுவுமே செய்யலைன்னா என்ன செய்வாங்க? ஒன்றுமே செய்யலை சொல்லி என்ன செய்வாங்க? இகழுவாங்க.
ஸோ இன்றைக்கி ஒருத்தர் நல்லா புகழ்றான், பரவாயில்ல அவர் நல்லா செய்கிறார் சொன்ன அதே வார்த்தை தான் ஒரு 4 வருஷம் சொல்லுங்கள் எதுவுமே செய்யாட்டினா அவன் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஒன்றுமே செய்யலை. ஸோ அந்த புகழ்ச்சி நிலையானது அல்ல, மனுஷனுடைய புகழ்ச்சி நிலையானது அல்ல, அது நேரத்துக்கு நேரம் மாறும். பொக்கிஷம் கெட்டு போவது போல மனுஷனுடைய புகழ்ச்சியும் கெட்டு போகும். 24 கெட்டு போகக்கூடிய காரியத்தின் மீது நாம் ஆசைப்படக்கூடாது. கெட்டு போகக்கூடிய காரியத்தின் மீது நாம் ஆசைப்படக்கூடாது. கெட்டு போகக்கூடிய காரியத்தின் மீது நாம் ஆசைப்படக்கூடாது. இப்போ நம்ம வாசித்த இந்த பகுதியில் இது 9வது வாரமாக நம்ம சிந்தித்துட்ருக்கோம். 9 வாரங்களாக சிந்தித்து நம்ம முடிக்க போகிறோம். இந்த வசனத்துக்குரிய அந்த நாளுக்குரிய அர்த்தம் ஒரே குறிப்பில் முடிஞ்சு போகும். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அந்த நாளில், ஆண்டவர் வாழ்ந்த நாளில் இந்த வசனம் எதற்காக சொன்ன அந்த காரியத்தை சரியான அர்த்தத்தை சொல்லுவேனாகில் ஒரே குறிப்பில் ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போகும். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவற்றை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். சரிதானா? ஏன் இந்த வார்த்தையை அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் என்றால், கிழக்கு தேசத்து நாடுகளில் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா பொன் வெள்ளி போர் ஆயுதங்கள், போருக்கு போகிறதான ஆயுதங்கள், இதைத்தான் அந்த நாட்களில் ஜனங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பாங்களாம். பொன்னும் வெள்ளியும் ஆடை ஆபரணங்கள் போர் ஆயுதங்கள், இதைத்தான் அந்த நாட்களில் ஜனங்கள் பொக்கிஷங்கள், அதுதான் என்னது அவங்களுக்கு பொக்கிஷங்களாக சேர்த்து வைப்பாங்களாம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், ஆடை ஆபரணங்களோ பொன்னோ வெள்ளியோ சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவற்றை கெடுக்கும், பூச்சியும் துருவும் அவற்றை கெடுக்கும். நீ சேர்த்து வைக்கிற அந்த போர் ஆயுதங்கள் நீ மண்ணுக்கு அடியில் புதைச்சி வச்சுருப்ப, ஆனால் ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்துட்டா என்ன ஆகிருக்கும்? துருபிடிச்சு போயிருக்கும். அதை தான் அன்று சொல்கிறாரு, இங்கே பூமியில் என்ன செய்ய வேண்டாம், ஆடை ஆபரணங்கள் பொண்ணை வெள்ளியை சேர்த்து வைக்க வேண்டாம், நீ போர் ஆயுதங்கள் உனக்கு ஒரு காலத்தில் போர் வரும்போது வெற்றி கொடுக்கும் தேவைப்படும் என்று சொல்லி நீ பொக்கிஷமாக சேர்த்து வச்சுருக்க பார்த்தியா, நீ 2 வருஷம் கழிச்சு எடுத்து பாரு, அதை என்ன செஞ்சுருக்கோம்? துரு பிடிச்சி போகும். நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரங்கள் பயன்படாமல் இருந்தான்னு ஆகும், துரு பிடிச்சி போகும். இதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கி சொன்னார். இத்தனை 9 வாரமாக செஞ்சுருக்கோமே, இந்த 9 வாரத்துக்குரிய ஒரே குறிப்பு என்னென்னா, அந்த நாட்களில் அதுதான் உங்களுக்கு பொக்கிஷம், ஆடை ஆபரணங்கள் பொன் வெள்ளி போர் ஆயுதங்கள். இப்போது ஒரு நாட்டுக்காரன் படையெடுத்து வரலாம் அப்படின்னா நமக்கு தெரியும், பழைய பாட்டு நிறைய வாசிருக்கோம். படையெடுத்து வரும்போது எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவாங்க? அள்ளிட்டு போயிடறாங்க. பொண்ணு வெள்ளி வெள்ளியுடைமை எல்லாமே, ஆடு மாடு எல்லாமே அள்ளிட்டு போயிடறாங்க. ஸோ எல்லா நிலங்களையும் சேதப்படுத்துகிறாங்க, போர் ஆயுதங்களும் கொண்டு போயிடுறாங்க. ஸோ இவை எல்லாமே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். நீ சேர்த்து வச்ச பொண்ணு ஆடை ஆபரணங்கள் என்னது திருட்டு போவாங்க. நீ போராயுதம் சேர்த்து வச்ச பார்த்தியா பத்திரமா இருக்குன்னு சொல்லி உனக்கு போர் வருவதை பார்த்தா என்ன ஆகிருக்கும்? துருபிடிச்சு போயிருக்கும். ஆகவே என்ன செய்ய வேண்டாம்? சேர்த்து வைக்க வேண்டாம். இதுதான் துருவும் பூச்சி, அதெல்லாம் அதுவும் சேர்ந்து தான். புல் அப்படியே கச்ச போயிருமே, போயிடும், சுத்தரவா போயிடும். இதுதான். ஸோ இதுதான் கடைசி குறிப்பு 25. கிழக்கு தேசத்து நாடுகளில் ஆடை ஆபரணங்கள் பொன் வெள்ளி போர் ஆயுதங்கள், கிழக்கு தேசத்து நாடுகளில் ஆடை ஆபரணங்கள் பொன் வெள்ளி போர் ஆயுதங்கள் ஆகியவற்றை பொக்கிஷங்களாக சேர்த்து வைப்பார்கள்.
கிழக்கு தேசத்து நாடுகளில் ஆடை ஆபரணங்கள், பொன் வெள்ளி போராயுதங்கள் ஆகியவற்றை பொக்கிஷங்களாக சேர்த்து வைப்பார்கள். உலோகங்கள், அதாவது அந்த போராயுதங்கள் துருப்பிடித்து போகும். உலோகங்கள், போராயுதங்கள் துருப்பிடித்து போகும். திருடர்கள் பொக்கிஷங்களை திருடி சென்று விடுவார்கள். திருடர்கள் பொக்கிஷங்களை திருடி சென்று விடுவார்கள். திருடர்கள் பொக்கிஷங்களை திருடி சென்று விடுவார்கள். மணி சொல்றேன். கிழக்கு தேசத்து நாடுகளில் ஆடை ஆபரணங்கள், பொன் வெள்ளி போராயுதங்கள் ஆகியவற்றை பொக்கிஷங்களாக சேர்த்து வைப்பார்கள். உலோகங்கள், போராயுதங்கள் துருப்பிடித்து போகும். திருடர்கள் பொக்கிஷங்களை திருடி சென்று விடுவார்கள். கலிஃபோர்னியாவில் அந்த பக்கம் போகிற பாலைவனத்தில் அந்த நாட்களில் அங்கே தங்கம் இருக்குன்னு சொல்லி ஒரு வதந்தி பரவியதாம். அந்த பாலைவனத்தில் தங்கங்கள் புதைந்திருக்குன்னு சொல்லி. அந்த நாட்களில் நிறைய பேர் அந்த பாலைவன பக்கம் போய் அந்த தங்கத்தை தேடி பார்த்துருக்காங்க. கிடைக்காதவங்க திரும்பி போயிட்டாங்க. ஸோ ஒரு சில பிரயாணிகள் அந்த பக்கம் பாலைவனக்கம் போகும்போது ஒரு இடத்துல ஒரு எலும்பு கூடு பார்த்தாங்களாம். ஒரு இடத்துல ஒரு எலும்பு கூடு பார்த்தாங்க. அந்த எலும்பு கூடு ஒரு கையில் பார்த்தா ஏதோ ஒரு பொருள் பிடித்த மாதிரி அந்த எலும்பு கூடு கிடக்கு. அப்போ அந்த பிரயாணிகள் அந்த வழிப்போ பேசிக்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் இந்த பகுதியில் தங்கம் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு நிறைய பேர் தங்கத்தை தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. அதில் தான் இந்த ஒரு மனுஷன், யார் இந்த எலும்பு கூட இருக்கிறானே, அவன் அந்த பாலைவனத்தில் தன் உயிர் போகும் வரைக்கும் தங்கம் கிடைக்குமா 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 சொல்லி தேடி பார்த்ததில் என்ன கிடைக்கல, தங்கம் கிடைக்கல. ஆனால் ஏதோ ஒரு பொருள் கிடச்சிருக்கு, அது தங்கம் நினச்சி கையில் வச்சுட்டு கடைசியில் செஞ்சான், செத்து போனான். ஸோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் பொக்கிஷத்திற்காக தன் உயிரையே கொடுக்குறான். ஆனால் கடைசியில் ஒரு வேளை அது தங்கம் கிடையாது, தங்கமாக இருக்கும் பட்சத்தில் இருந்தால் கூட அதை எடுத்து அனுபவிக்க அவன் யாரும் இல்லை, உயிரோடு இல்லை. ஏன்னா மனுஷனுடைய ஆசை, மனுஷனுடைய எண்ணம், மனுஷனுடைய சிந்தனை எல்லாமே பொக்கிஷம்தான். பொக்கிஷம்தான். ஒரு படத்தில் அந்த காலத்தில் திருடங்க உள்ளே போவாங்க, திருட்டு வந்து சேர்ப்பாங்க. பொண்ணு அப்படியே பொண்ணு சேர்ப்பாங்க. திருமண பக்கமெல்லாம் பொண்ணாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஃபோனில் பாஸ்வேர்டு வச்சுருக்க மாதிரி அந்த காலத்துலேயும் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருந்தது. அந்த பாஸ்வேர்டு சொன்னால் தான் என்ன செய்யும், அந்த கதவே திறக்கும். அந்த காகசம் அபூர்காகவும் திறந்துடு தீசை. ஆசை யாரை விட்டது? ஒருத்தன் உள்ளே போவான், கதாநாயகன் சேர்ந்து போவாங்க, அப்புறம் இவன் மட்டும் தனியாக போவான், முடிஞ்ச வரைக்கும் வள்ளுவான், அந்த கதவு வரைக்கும் வருவான். என்ன மறந்து போகும்? பாஸ்வேர்டு மறந்து போகும். என்னென்னமோ சொல்லி பார்ப்பான், திறக்காது. கை நிறைய பொக்கிஷங்கள், கண்ணெதிர பொக்கிஷங்கள், அதை அனுபவிக்க இல்லை. ஸோ பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காத்திருக்கள். மற்ற 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்குரிய ஆதாரமான வசனங்கள். மற்ற 6:21ஆம் வசனத்திற்கு ஆதாரமான வசனங்கள் முடிச்சிடறேன். மற்ற 6:21. ஆதியாகமம் 22:14. ஆதியாகமம் 22:14. சங்கீதம் 110
112:9. நீதிமொழிகள் 19:17. ஏசாயா 33:6. 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 32, 33, 34. அதே 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 25 வசனம், 25. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17, 18. அதே 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 15. கொலோசியர் 3 அதிகாரம் 1, 2. கொலோசியர் 3 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8 வசனம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8 வசனம். எபிரேயர் 6 அதிகாரம் 10 வசனம். எபிரேயர் 6:10. 1 பேதுரு 5 அதிகாரம் 4 வசனம். 1 யோவான் 2 அதிகாரம் 15, 16, 17. 1 யோவான் 2 அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும். லூக்கா 12:34. லூக்கா 12:34. ஓகே, ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்ற கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கடந்த 9 வாரங்களாக பல தலைப்புகளில், பல குறிப்புகளில், பல வசனங்களில், பல ஆதாரங்களோடு கர்த்தாவே நாங்கள் பார்க்கும்படியாய், சிந்திக்கும்படியாய், தியானிக்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படியே, சத்தியத்தின்படியே ஆண்டவரை கற்றுக்கொண்ட வார்த்தையின்படியே கடைபிடிக்கவும் கத்த கிருபை செய்யும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீர் தாமே தொடர்ந்து வருகின்ற வாரங்களும் இன்னும் ஆழமான சத்தியங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you.